ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஜீசன் ஹீரோயின் சூசி அங்கே கிஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அவள் கோவமாயிட்டு அவனை கன்னத்தில் அரைஞ்சதுமே, இப்போ எதுக்காக என்கிட்ட இப்படிலாம் நீ பிஹேவ் பண்ணிகிட்ருக்க? உன்னோட அப்பா தான் உன்னை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரே, ஸோ மேலே எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. என்னோட ஹஸ்பண்ட்ன்றதை நீ மறந்துடாதன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது, அப்போ ஹீரோயின் என்னோட அப்பாவை தான் எங்கேயாச்சும் கிட்னாப் பண்ணி வச்சுருப்பான், கண்டிப்பாக என்னோட அப்பாவை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நெக் இருக்கா. அப்போ அந்த வாங்கன்ற பர்சன் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்காக நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வாங்கி கொஞ்சம் காசு கம்மியாகவே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டீன் வந்து அங்கே ரொம்ப தேங்க்யூ சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவள் என் மடியில் வந்து உட்காந்து ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கே கூப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போங்க நம்ம ஹீரோங்க வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, நீங்கள் இப்படி வந்து எக்யூப்மெண்ட்ஸ் விற்கணும்னா ரொம்ப கம்மியான காசுக்கு விற்றுட்டு போங்க, பட் அதுக்காக அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லிவிட்டு, இன்னொரு விஷயம், நீங்கள் அவங்ககிட்ட இந்த எக்யூப்மெண்ட்ஸுமே வாங்க தேவை கிடையாது, உங்களுக்கு நான் வந்து ஏகப்பட்ட காசு டொனேட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது, அப்போ அந்த பேங்க் ரொம்ப கோவமாயிட்டு அவன் எனக்கு தான் இன்றைக்கி நைட்டு சொந்தம்னு சொல்லிட்டு பேசினதுமே டென்ஷன் ஆகி போய் பாட்டில் தூக்கி தலையில் உடச்சிட்டு, நீ இந்த மாதிரி பேச்சு இதுக்கப்புறம் பேசிட்டு ஏதாச்சும் கேர்ளை வந்து புள்ளி பண்ணேன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வம்பு பண்ணி தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டை அதை பார்த்துட்டு அங்கே வர வெயிட்ரியுமே நீ எங்கிட்ட போன்னு சொல்லிட்டு இவங்க ஃபேஸை திருப்பி வச்சுக்கிட்டதுமே ஹீரோயின்ட்ட எதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, உலகத்துக்கு வந்து நீயும் நானுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தெரியாமல் இருக்கலாம், பட் நீ என்னோட ஒய்ஃப்ன்றதை மறந்து போயிடாதன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேஸ்க்கு நீ வரக்கூடாதுன்னு சொன்னதும், நான் என்னோட ஒர்க் விஷயமாக தான் பேச வந்தேன்னு சொன்னதுமே, இது உனக்கு ஃபைனல் வார்னிங், இல்லை உங்கள் அப்பாவை நீ சாகிற வரைக்கும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுக்கா, அவங்க அப்பாவை வந்து அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே அங்கே பிடிச்சிட்டு போயிருந்துருக்காங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாதம்மா, நீ ஜீசன் மேலே நம்பிக்கை வை, கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு போகும்போது இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. கூடி சீக்கிரம் என்னோட அப்பாவை நான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தா, இவன் பாஸ்வேர்டு அங்கே மாற்றி வச்சுட்டு கதவை லாக் பண்ணி வச்சிட்டான். ஏன்னா 8 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரணும் போல். ஸோ வர லேட் ஆயிடுச்சு, அதனால தான் இவ சும்மா அப்படியே எப்படி வெளியே இருப்பா. ஸோ அங்கே சவர் வழியாக ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ளே அங்கே உள்ளே போயிடா. அங்கே உள்ளே போனதுமே அங்கே லைட்டை போட்டதும் இவ பார்த்து பயந்து போயிடுறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே வந்து உட்காந்துட்ருக்கான். நீ வந்து எதுக்காக இப்படி லேட்டாக வந்துட்டு இருக்கான்னு சொல்லி கோவப்பட்டதுமே, நான் வந்து உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், 8 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறா. நெக்ஸ்ட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஹீரோயின்ட்ட ஜூனியர் வந்து ஒரு லேடி வந்து எங்கள் பீஸு குழந்தைக்காக கட்டலைன்னு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் வந்து அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஏன் இப்படி பண்ணேன்னு சொன்னதுமே, நம்ம என்ன இங்கே என்ன ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருக்கோம், காசு இல்லாமல் வந்து எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும், நீ அப்படிலாம் வந்துட்டு பண்ணக்கூடாது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், ஒருவேளை வந்து அப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண அவங்ககிட்ட காசு இல்லைன்னா நானே உங்களுக்கு பே பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே பெரிய சீனியர் டாக்டர் வந்ததுமே, ஏன்னா உங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஃப்ரீயாகவே அப்படின்ற செட்டு பேசினதும், அவருமே ஹீரோயினுக்கு மேலே மரியாதைனால கண்டிப்பாம்மா பண்ணிடலாம் அப்படின்ற சொன்னதும், அந்த நீங்க அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வயிற்றுச்சல் ஆயிடுச்சுக்கு. பிறகு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஸ்ரீஷன் வந்து 10 மில்லியன் காசு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோ அப்பாங்க அவளுக்கு கால் பண்ணிவிட்டு நீ கீழே வா வெயிட் பண்ணுறேன்னு சொன்னதும் ஹீரோயின்மே இறங்கி வர்றா. நீ வந்து இன்றைக்கி என்னோட அம்மாவை போய் மீட் பண்ண போகணும், மறந்து போயிட்டியா அப்படின்ற சொன்னதுமே, நான் ஒர்க் பிஸியில் நான் மறந்து போயிட்டேன் அப்படின்ற சைட் அவள் சாரி கேட்குறா. ஸோ அவளை அங்கே மீட் பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே பார்த்தா அந்த நிங்க் அங்கே வந்திருக்கா, இவனுக்காக கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கா. நீ என்ன இவரோட சேர்ந்து இருக்கன்னு சொன்னதும், நான் அவரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை, அதுக்கப்புறம் நான் அவரை கூட இல்லாமல் எங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப வயிற்றுச்சல் ஆயிட்டுருக்கு. இங்கே போய் குக் பண்ணிட்டு இருந்தா, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நானும் அவருமே சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட், அவர் வந்து ஏதோ ஒரு கட்டாயத்தினால தான் உன்னை போய் மேரேஜ் பண்ணியிருக்காரு, பட் என்ன தான் அவர் வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காரு, நீ அவர் கூட சேர்ந்து இருந்தாலுமே உனக்கு லவ் கிடைக்காது, கூடி சீக்கிரம் அவர் உன்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்குவார் அப்படின்ற சைட்டுங்க பேசினதும், அதை கேட்டுட்டு அப்படி அவன் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ரெண்டாவது என்னவே அவன் டைவர்ஸ் பண்ணாலும் உன்னை மேரேஜ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, அதை கேட்டுட்டு அவள் உங்கள் அப்பா வந்து நல்லா தானே இருந்தார், இப்போ ஏதோ வந்து ஃப்ராடு பண்ணி மாட்டி இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாராமேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசினதுமே ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு அங்கே கத்தி எடுத்துகிட்டு எங்கள் மேட்டிச்சேக்கா, இதுக்கப்புறம் என்னோட குடும்பத்தை பற்றி ஏதாச்சும் பேசினேன்னா கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். வா வெளியேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு, நீ எதுக்காக இப்படி நீங்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, அப்படி
பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், நீ அவளுமே சைல்ட்ஹுட் ஸ்வீட்டார்ட்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை உனக்கு அவள ரொம்ப புடிச்சிருக்குன்னா, நீ பேசாம போய் அவள மேரேஜ் பண்ணிக்கியே அப்படின்ற சொல்றா. என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொன்னதும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டேக்கா. பிறகு அங்க நைட் போல நம்ம நீ தான் என்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட்டார்ட். அப்ப நீ லவ் பண்ணி மேரேஜ் பண்றதுனா என்ன தானே பண்ணியிருக்கணும். அப்புறம் அவ்வளவே ஏன் போய் பண்ணேன்னு சொன்னதும், ஃபர்ஸ்ட் உன் மனசுல இந்த தப்பான எண்ணத்தை விட்டுருது. உன் மேல அப்படி எந்த ஒரு ஈர்ப்புமே எனக்கு கிடையாது அப்படின்றத அவன் சொல்றான். நான் எப்பயும் உன்னை மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது, ஏற்கனவே நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்துல க்ளோஸா வந்துட்டு பேசிட்டேக்கா. ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு போயிடுச்சேக்கா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணி இன்னைக்கு மீட் பண்ணுறதுக்காக வாப்பா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுச்சேக்கா. அங்கே போய் பார்த்தா அந்த வேங் அங்கே இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு, நீ அன்னைக்கு மிஸ் ஆயிட்டா, ஆனால் இன்னைக்கு நீ மிஸ் ஆக மாட்டேன்னு சொன்னதும் ரொம்பவே கோவமாயிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். பிறகு அவங்க கையில் மெடிசன் எல்லாமே போட்டுட்டு, நீ எதுக்காக இப்படி அவனை போய் அடிச்சேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அவன் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா, நீ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை மறந்துடாதன்னு சொல்லும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப அவங்க ஃப்ரெண்டு லியாங்க தான் போய் மீட் பண்ணுறா. அப்போ அவன் நீ உங்க இதை பற்றி கவலைப்படாத, உங்கள் அப்பாவை பற்றி நான் விசாரிச்சிருக்கேன், டீட்டெயில்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் கிடைக்குன்னு சொன்னதும் ஹீரோயின் அதுக்கு அங்கே ரொம்பவே அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அங்கே டாக்டர் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு ஏகப்பட்ட டொனேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதனால் நம்ம அதை எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசும்போது, நம்ம இங்கே ஃபீஸ் கட்ட முடியாமல் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னதும் கண்டிப்பாக அதே மாதிரி பண்ணலான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா நைட் போல் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு அப்படியே அங்கே தூங்குனதுமே இவே ரொம்ப ஆசையாக அவளுக்கு போர்வையெல்லாம் போத்திட்டு பக்கத்தில் பார்த்தா பயந்து போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அரண்டு போயிட்டு இருக்கா. எதுக்கு அப்படி லேட்டாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். ஒர்க் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே 2 நர்ஸுங்க பேசிட்டு இருக்காங்க. யாரோட மனசையாச்சும் ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஃபுட்டு நல்லா பண்ணி கொடுத்து அவங்க வயிறை சரி பண்ணணும்ப்பா, அப்படின்னா தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு பேசினதும் இவளுக்கு குக்கிங் சரியாக தெரியாது போல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வர வச்சு அங்கே குக் பண்ண அங்கே ட்ரை பண்ணி பழகிட்டு இருக்கா. பிறகு அங்கே லியாங் சொல்கிறான், என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காப்பா, என்னை லவ் பண்ணுறேன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, தயவு செஞ்சு நீ பேசாமல் என் கூட நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவகிட்ட சொல்லிடுறியா, அவன் எனக்கு தொல்லையாச்சு இல்லாமல் இருக்குன்னு சொன்னதும் ஹீரோயினுமே கூட போனதுமே, யார் இந்த பொண்ணு, நீ என்னெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது, நானே இவளுமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின்மே ஆமாம் அப்படின்றத சொன்னால், ஹீரோ சைடில் நின்றுட்டு என்ன இது அப்படின்ற மாதிரி பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. ஃபோர்ஸ் பண்ணி அவன் வம்பு பண்ணி அங்கே இழுத்துட்டு போயிட்டு, நீ அப்போ நான் இருக்கும்போது வேற ஒருத்தனை போய் லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டேக்கான். அப்படிலாம் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாதீங்க, நான் ஹெல்ப் பண்ண வந்தேன்னு சொல்கிறான். வேமா அங்கே நம்ம லியாங்க போய் மீட் பண்ணிட்டு, இல்லைப்பா இப்போ முக்கியமான வேலை இருக்குது, நீ வீட்டுக்கு கிளம்பிப்போ, நான் பார்த்துட்டு வரேன்னு அவள் சொல்லிடுறா. வீட்டுக்கு போய் அங்கே குக் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பயமாக இருக்கு அங்கே அடுப்பில் தீயெல்லாம் வரதை பார்த்துட்டு. அங்கே நம்ம ஹீரோ அதெல்லாமே நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். பிறகு அவனை மீட் பண்ணிட்டு, நீங்கள் டொனேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், பட் இன்னுமே கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், சரி ஓகே நாளைக்கே நான் 5 மில்லியன் டொனேஷன் பண்ணிடுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே அந்த கிச்சனை போய் எங்கே க்ளீன் பண்ணிச்சேக்கா, இதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, மெய்ட் பண்ணிக்குவாங்க, நீ இப்போ போய் ரெஸ்டட் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஷெங்கை நான் மீட் பண்ணுறதுக்காக போகிறேன், நீமே வா, உங்கள் அப்பா பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்கும் போதே சின்ன வயசில் அவங்க அப்பா கூட சேர்ந்து இருந்தாங்க அவங்க எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்பவே அவள் பயந்து போய் எங்கே ஃபீல் பண்ணதுமே, இதை பற்றி கவலைப்படாத நான் இருக்கேன், உங்கள் அப்பாவை எப்படினாலும் நம்ம பார்த்துடலான்னு சொல்கிறான். பிறகு அங்கே அந்த அங்கிளையுமே போய் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே லீனா வந்துடுறா. நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான். அங்கே அந்த அங்கிள்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. கோவமாயிட்டு வெளியே போனதுமே, எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, அவள் உன்னோட சிஸ்டர் தானேன்னு சொன்னதும், அவள் ஒன்று என்னோட சிஸ்டர் கிடையாது, எங்கள் அப்பாவோட பின்னாடி அவங்க அம்மா சுற்றிட்டு இருந்தாங்க, அவள் கூட சேர்ந்து இந்த வீட்டில் இருந்துக்கிட்டா, அப்போ இருந்து என்ன சிஸ்டர்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் அவள் என்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கா, என்னை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் அவன் நினைப்பா, எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ லீனா, சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, நீ என்னை இப்படி சிஸ்டர்னு கூப்பிட்ற வேலை வைக்காத, நீ ஒன்றும் எங்கள் அப்பாவுக்கு பிறந்தவ கிடையாதுன்னு சொன்னதுமே, சின்ன வயசுலேருந்தே உங்கள் வீட்டில் நான் இருக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் அப்போ இருந்தே அவர் அப்பாவை தான் நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் எதுக்காக என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நீ அப்பாவை நினைக்கிறேன்றதுக்காக அவர் அப்பாவை வர முடியாது, ரெண்டாவது உன்னையும் உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே ஃபுட் எல்லாமே இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே அந்த லீனா, நான் ரொம்பவே நல்லா சிங் பண்ணுவேன், நான் பாடி காமிக்கவான்னு சொல்லிட்டு அங்கே சாங் எல்லாமே பாடி காமிச்சதுமே நம்ம ஹீரோவுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதோ, இவ்வளோ தூரத்துக்கு ரசிக்கிறேன்னா பேசாமல் நீ அவ்வளவே மேரேஜ்
மேரேஜ் பண்ணியிருக்க வேண்டியதானே, என்ன ஏன் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்பவே அவளுக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே டைம் ஆயிடுச்சு வாங்க அங்கிள் போய் தூங்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ அங்கிளுக்கு வந்து நம்ம 2 பேர் தனியாக ஸ்டே பண்ணோன்னா ரொம்ப தப்பாக தெரிஞ்சு போயிடும். ஸோ ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணணும்னு சொன்னதும் வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணுறாங்க. இவ பார்த்தா சோபாவில் படுத்துட்டு இருக்கா. பட் சோபாவில் படிக்கும் போதே அவளோட முதுகில் பயங்கரமான பெயின் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவன் அங்கே வம்பு பண்ணி அவளை தூக்கிட்டு போய் அங்கே மெத்தையில் படுக்க வச்சு அங்கே முதுகுலையுமே வந்து மசாஜ் கொடுத்து அவளுக்கு அங்கே சரி பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க என்னை விட்டு விலகி போன்னு சொல்லும்போது அங்கே பக்கத்தில் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணிட்டு நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வேறு மாதிரி தான் உன்னை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், மரியாதையோட படுத்து தூங்கு, உன் முதுகில் பெயின் ஆயிடுச்சுக்குன்னு எனக்கு தெரியும், நீ ஒரு டாக்டர்ன்றதை மறந்துடாதன்னு சொல்லிட்டு அவனுமே தூங்கிடுறான். ஹீரோயினை கொஞ்ச நேரத்தில் எழுப்பி போட்டுட்டு இப்படி உன்னோட அங்கிளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னதுமே அவள் போய் அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு இப்போ நம்ம உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வர்றா. அவளுக்கு ரொம்ப அங்கே முதுகு வேற பெயின் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்கும்போது அவர் ரொம்ப நல்லா இருக்காரு, ஒன்றும் கவலை இல்லைன்னு சொன்னதுமே உனக்கே இப்படி உடம்பு முடியாமல் இருக்கு, இந்த டயத்தில் நீ எப்படி அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதோ நான் ஒரு டாக்டர், எனக்கு தெரியும் ஒரு பேஷண்ட் எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறதுன்னு, ஸோ இதில் நீ தலையிடாமல் இருந்தால் உனக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்படுறா. அப்போ அங்கே அவளோட ஹஸ்பண்ட் லீ ரொம்பவே ஹீரோட்ட கோவமாயிட்டு இப்போ உன்னோட ஒய்ஃப் எதுக்காக இங்கே அவரை மீட் பண்ணுறதுக்காக வர வச்ச, எனக்கு நல்லாவே தெரியும் அந்த லேண்டை நீ வாங்கணும்னு ஆசைப்படுற, ஸோ அதனால் அவர் வந்து ஐஸ் வைக்கலான்னு வந்து இருக்கேன்னு சொன்னதும் என் பொண்டாட்டி அவங்க அங்கிளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, ஸோ அதனால் கூட்டிகிட்டு வந்தேன், இந்த மாதிரி சீப்பான புத்தி எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ நம்ம ஹீரோவுமே திரும்ப அங்கே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது உன்னோட அங்கிள்கிட்ட அப்பாவை பற்றி கேட்டியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவர் விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அங்கே வந்து கேட்டிருக்கும்போது நான் இதை பற்றி உனக்கு எதுவும் சொல்லவும் முடியாது, ஹெல்ப் பண்ணவும் முடியாது, உங்கள் அப்பா வந்து இந்த தப்புமே பண்ணலை, பட் அவர் கூடி சீக்கிரம் வந்து உன்னை மீட் பண்ணுவார், நீ கவலைப்படாத அப்படின்ற சொல்லும்போது எனக்கு அப்பா வந்து மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்காரு, இப்போ அவருமே இல்லைன்றப்ப நான் அவங்கள ரொம்ப நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன் அங்கிள் அப்படின்றத அவ சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக உன்னோட அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கலாம், நீ போய் ரெஸ்ட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த லீனா நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி இப்படி அங்கிள் உன்னோட ஹஸ்பண்ட் பேரில் தான் அந்த லேண்டை வாங்கியிருக்காராமா, நீ பேசாமல் உன்னோட ஹஸ்பண்ட்டை சொல்லி லீக்கு அதை விட்டு கொடுத்துட சொல்ல, லீ வந்து அதில் பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னு சொன்னதும் நான் அப்படிலாம் வந்து என்னோட தேவைக்காக யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நான் அப்படிலாம் விட்டு கொடுக்க சொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது இந்த லீனா ரொம்ப கோவமாயிட்டு அவங்க ஹஸ்பண்டை இதை பற்றி சொன்னதுமே நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம வந்து அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவளாவே இந்த லேண்டை நம்மளுக்கு வந்து கொடுக்குற மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருந்தா அவ்வளவே அவன் பார்த்துட்டு இருக்கோமே எதுக்காக இப்படி பக்கத்தில் நீ க்ளோஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவங்க பிரதரும் அந்த லீனாவுமே அங்கே வந்துடுறாங்க. இப்படி அடுத்தவங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ரொமான்ஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னன்னா நானும் என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ நாங்கள் அதனால் இப்படி தான் இருப்போம், வரும்போது நீங்கள் தானே கதவை தட்டிட்டு வரணும்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே என் பொண்டாட்டியை நான் வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு செகண்ட் கூட நான் அவளை வீட்டு இருந்ததே கிடையாது அப்படின்ற சைட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் இப்போ வெளியே போகலான்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே இன்சல்ட் ஆகிட்டு பேசாமல் அவள் அங்கேருந்து போயிடுறா. அவட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அப்போ நான் வந்து இப்படி மேரேஜ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அப்போ உடனே அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி நீங்கள் வந்து அவளோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து அவளை சுத்தமாக லவ்வே பண்ணலை, ஸோ ஒழுங்காக வந்துட்டு நீங்கள் அவளை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவமாகி போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட என்ன வந்து பேசிகிட்டு இருக்கான் அவன், நான் வந்து என்னமோ லவ் பண்ணலை அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கான், இவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐ திங்க் அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு வேளை உங்கள் ஒய்ஃப் மேலே லவ்வாக இருக்காரோ என்னமோ, ஸோ அந்த ஜெலஸ்னால அவர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கலாம், ஸோ நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நல்லது அப்படின்றதாவே சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுக்காக அவங்க ஃபுட் எல்லாமே வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகி போயிட்டு நல்ல வேலை பண்ணியே சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், நான் ரொம்ப பசியில் இருந்தேன் தெரியுமான்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அவள் 2 வாய் கூட சாப்பிடல, இப்படி ஒரு பேஷண்ட் ரொம்ப சீரியஸாக வந்திருக்காங்க, நீங்கள் உடனே ட்ரீட் பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவள் விழுந்துடுச்சு வேகமாக போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கான், அவளுக்கு அங்கே ரொம்பவே முடியாமல் இருக்கு போல். நான் ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் இப்போ நல்லா தான் இருக்காங்க, பட் வந்துட்டு அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு போகிறா. அவளுக்கு தப்பான எண்ணம் வந்துடுது நம்ம ஹீரோ தான் அந்த பொண்ணோட குழந்தையோட அப்பான்னு. ஸோ இதுக்கப்புறமே நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாது, நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பேசினதும் டைவர்ஸ் ஆகி எதுக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே பிடிக்காத 2 பேரும் சேர்ந்து இருந்து என்ன பண்ண போகிறோம், ஸோ அதனால தான் சொன்னதுமே ஓகே உனக்கு டைவர்ஸ் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா நான் உன்னை போர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், நம்ம 2 பேருமே டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம லீனா வந்து ஹீரோயினை மீட் பண்ணிட்டு இப்படி இந்த செக்கை வாங்கிக்கோ உன்னோட ஹஸ்பண்ட்டை சொல்லி அந்த லேண்டை வந்து எங்களுக்கு மாற்றி விட சொல்லுன்னு சொன்னதும் என்னோட தேவைக்காக காசை வாங்கிட்டு வேலை பார்க்குற ஆள் நான் கிடையாதுன்னு சொன்னதுமே என் ஹஸ்பண்ட் லீ நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவார், அவரை பற்றி நீ தெரியாமல் இருக்கன்னு சொன்னதும் அவரை பற்றி தெரிஞ்சு நான்
நான் என்ன பண்ண போகிறேன், உன் புருஷனை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ, இதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, இதை பற்றி என்கிட்ட பேசியுமே வராத, உனக்கு எந்த ஹெல்ப்புமே நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியே நின்று ஹீரோங்க யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான் போல், கதைக்கு வெளியே நின்று கேட்டுட்ருக்கோமே, கதவை நான் அவன் திறந்ததுமே இவளை பார்த்துட்டு இப்படி அடுத்தவங்களோட பேச்சை ஓட்டு கேட்குறது நல்லாவா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு, ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, என்னோட பேபிக்கு நான் தான் நினச்சி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ தப்பாக புரிஞ்சுக்காத. ரெண்டாவது விஷயம், அப்பா மீட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம போக போகிறோம், ஸோ நீ வேமா கிளம்பி ரெடியாகுன்னு சொன்னதும் அவர் ரொம்பவே ஹாப்பியாகி போயிட்டு, அப்படின்னா நான் இவனை பற்றி ரொம்பவே தப்பாக புரிஞ்சிருக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. பிறகு ஜெயிலில் தான் கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பாவை காமிக்கிறான். அவங்க அப்பா, நான் வந்து எந்த தப்புமே பண்ணலம்மா, அப்பா மேலே நம்பிக்கை வை, கூடி சீக்கிரம் நான் வந்து கண்டிப்பாக வெளியே வந்துடுவேன் இந்த கேஸில் ஜெயிச்சு. ரெண்டாவது சீசன் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறான், அவன் ரொம்பவே நல்ல பையன், அவனை நம்பு, வேறு யாரையும் நீ நம்ப தேவை கிடையாது, அவன் ரொம்பவே நல்லவேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே அவங்க அப்பாவை போலீஸ் அங்கே பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இவ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கே குளிச்சுட்டே அதை பற்றி யோசிச்சுட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அப்படியே மயக்கமாகி கீழே விழுந்துடா. திரும்ப வீட்டுக்கு அங்கே ரிட்டர்ன் வந்து பார்த்தா வாஷ்ரூமில் இப்படி மயக்கமாகி கிடக்கவுமே டாக்டரை கூட்டிகிட்டு வந்து அவன் செக்அப் பண்ணிட்டு இருக்கான். அங்கே வந்து அவங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆகிருக்கு, நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவளை நைட் ஃபுல்லாக அங்கே நல்லா வந்து கேர் பண்ணி பார்த்துருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே அவனை பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு, நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி நிலமையில அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே, என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், அப்படிலாம் ஒன்றும் பண்ண கிடையாது, ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தால் நைட் ஃபுல்லாக கேர் பண்ணியிருக்கேன், நீ ஏதாச்சும் கற்பனை கண்டுட்ருக்காத, எனக்கு அப்படி அந்த மாதிரி ஐடியாவும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். அவளுக்கு அங்கே சூப்பெல்லாமே கொடுத்துட்டு அவளை ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். பிறகு அவங்க ஃப்ரெண்டை அவங்க மீட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க. லியாங் வந்ததுமே எனக்காக இந்த பைக்கை கொடுக்க முடியுமா, நான் கொஞ்சம் வந்து மைண்டை ஃப்ரெஷ் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் பைக்கை கொடுத்துட்டு போகும்போது இவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கா. பாஸ் இங்கே பாருங்கள் மேடம் எப்படி சூப்பராக அங்கே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நைட்டில் வந்து என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம அவள் பாட்டு வெளியே வந்து ஊரை சுற்றிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து மீட் பண்ணிவிட்டு அங்கே ரொம்பவே தண்ணியை போட்டுட்டு ரொம்பவே ஆட்டம் போட்டுட்ருக்கா. அங்கே வந்து அவன் வம்பு பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே எங்கே போயிட்டுருக்க, என் கூட சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் பேசுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கே பாடாப்படுத்தி வச்சுடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்காக அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு கேட்டை வந்து கிஃப்டாக அனுப்பி விட்ருக்கான். ஸோ அந்த கிஃப்டை பார்த்ததுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு வந்துட்டு ஹாப்பியாகிட்டுருக்கு. அவங்க கால் பண்ணதுமே பேசிகிட்டு இருந்தா. இந்த கேட்டை அது பாட்டு அங்கே திறந்து அங்கே வந்து போயிடுது. ஸோ அப்போ அங்கே ஐயோ கேட்டை காணமேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அங்கே வந்துட்டு தேடிட்டு அவனோட ரூம்க்கே அங்கே வந்துடுறா. அவன் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு, ஏய் இப்போ என்ன என்னோட ரூமில் நீ பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லும்போது டவல் கீழே விழுந்ததுமே அவனை ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துட்டு ஐயோ கடவுளை என்ன அசிங்க இதுன்னு சொல்லிட்டு பேசினதும் ஃபஸ்ட்டு என் ரூம்குள்ளே யாரை கேட்டு நீ வந்த, எதுக்காக வந்தேன்னு சொன்னதும் என்னோட கேட்டை காணோம் நான் தேடி வந்தேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அங்கே கேட்டை கண்டுபிடிச்சிடுறான். நைட் அவள் டியூட்டி எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா. அவனோட டாக் அந்த கேட்டை அப்படியே தூக்கிட்டு வந்ததுமே ரொம்பவே கோமாய் போயிட்டு வீட்டுக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கே போகிறா. கேட்டை தூக்கிட்டு வந்துட்டு எப்படி வந்து ஒரு கண்டிங்கான டாக் நீ வீட்டில் வளர்ப்ப, இந்த கேட் இருக்கதா இல்லை அது இருக்கதா நீ முடிவு பண்ணிக்கோ, எனக்கு நாய்க்குட்டியை வச்சு என்னை வந்து பழிவாங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு கோமாயிட்டு கத்திட்டங்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. டாக்டர் அப்போ அங்கே வந்து ட்ரீட் பண்ணிவிட்டு நீ என்ன வந்து பேசிகிட்ருக்கா, அப்படிலாம் எதுவுமே கிடையாதேப்பா, இது வந்து பாசமாக அங்கே வந்து தூக்கிட்டு வந்திருக்கு, எந்த அடியுமே பல்லலை அப்படின்றத சொன்னதும் ஐயோ என்னென்ன பேச்சு பேசிட்டோம் அவனை நினச்சிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து சாரி கேட்குறா. நான் வந்து தெரியாமல் ஏதோ மிஸ்டேக்காக பேசிட்டேன் ப்ளீஸ் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவனுக்காக அவங்க ஒரு லெட்டர் எல்லாமே கொடுத்ததுமே அங்கே பிக்சர் எல்லாமே வரைஞ்சி வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு உன் பிஹேவியர் எல்லாமே சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்குது, வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசுகிற, அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்குறான்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே ஆக்வர்ட் ஆகிட்டு வேகமாக விழுந்தடிச்சு போயிடுறா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணுறான். நீங்கள் வந்து அவளோட பர்த்டேன்றதை மறந்துடாதீங்க, அவளுக்காக சர்ப்ரைஸாக நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோவுமே அவங்க ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கான். பட் சுத்தமாக அதை சாப்பாடு அவளுக்கு பிடிக்கல. பிறகு அவளுக்காக நூடுல்ஸ் பண்ணி கொடுத்ததும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயினுக்காக அவன் ஹாப்பி பர்த்டேலாம் விஷ் பண்ணிட்டு இருக்கான். ரொம்பவே அவளுக்கு எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. ரூம்குள்ளே போனாலும் அவளுக்காக வந்து கிஃப்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. நெக்ஸ்ட் டே அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவங்க அப்பாவோட சேர்ந்தாங்க பர்த்டே அங்கே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடுவேம்மா, சீசன் வந்து ரொம்ப நல்ல பையன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டாங்க. அவர் ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு. திரும்ப ஹீரோயினுக்கு எதிராக அங்கே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறா. கண்டிப்பாக அவளை ஒரு வழி பண்ணி விட்டாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு
ஸோ அந்த வேங்கோட சேர்ந்து அங்கே வந்து இந்த டீல் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்க்கு எதிரி நண்பன்ன்ற மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்குன்றதுக்காக ஒரு மெழுகுவத்தியில் ஏற்றி இது வந்து நல்லாவே உனக்கு தூக்கத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு அவனை நல்லா அவங்க வந்துட்டு கேர் பண்ணி அங்கே பார்த்துட்டு போகிறா. இவனுக்கு பார்த்தா அங்கே தூங்கிட்டு இருக்கும் போதே அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி கனவு வந்ததுமே என்ன எனக்கு இப்படி தோணிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் எப்படி எனக்கு கனவு வருதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு அவங்க லெட்டர் எல்லாமே எழுதி வச்சுட்டு நான் இப்படி முக்கியமான வந்து வேலையை வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அந்த கேட்டையுமே அங்கே பாய் சொல்லிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே அங்கே வந்து பார்த்துட்டு இப்போ வந்து அவள் வெளியே போயிருக்காளான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருந்தா. வெளியே போன இடத்துல நம்ம ஹீரோயின் அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி அவனுக்கு தெரிஞ்சு போய் நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான். பட் அவளுக்கு ஃபுல்லாக அடிபட்டுருக்கு. எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னதுமே ஏன்னா அந்த இடத்துல சில பேர் வந்து காப்பாற்றினாங்க. பட் அவங்களுக்கு இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் அங்கே சர்ஜரி நடந்துச்சுக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அங்கே அவன் உடனே வந்து யார் இது மாதிரி பண்ணதுன்னு சொல்லிட்டு இங்கே கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வர சொல்லிடுறான். இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் இருக்கிற இடத்துல யாருக்குமே நிம்மதி இல்லை, எல்லாருமே வந்து இப்படி கஷ்டமாக தானே இருந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணதும் எதை பற்றி நீ ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பண்ணது வேற யார், அந்த வேங் தான், இவங்க தான் வந்து பண்ண வச்சுருக்காங்க கூட சேர்ந்து. ஸோ வேங்கை பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டு நீ பண்ணதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, என் பொண்டாட்டிவே நீ வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவனை வந்து கண்டிப்பாக வந்து உயிரோட மட்டும் விடாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு அவளுக்காக திரும்ப அந்த மெழுகுவத்தி ஏற்றிட்டு வந்து வச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் ரெடி பண்ணதான். பட் இவளுக்கு இன்னைக்கு தூக்கம் வராமல் தவிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்குமே அவன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே லவ் வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லும் போது எனக்கு தனியாக தூங்கவே இன்னைக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் என் கூட சேர்ந்து நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கூட சேர்ந்து வந்து ஸ்லீப் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே அவனை பார்த்ததுமே இப்போ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காக இங்கே வந்து ஸ்லீப் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு பேசினதும் அடிப்பாவி நேற்று ஃபுல்லாக எனக்கு பயமாக இருக்குது, என் கூட சேர்ந்து இருன்னு சொல்லிட்டு பேசினது யாரு, கூட சேர்ந்து இருக்க சொல்லிட்டு இந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். பாங்க நான் இருன்னு சொன்னால் நீ இருந்துருவியா, நம்ம 2 பேத்துக்குள்ளே என்ன வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒன்றுமே கிடையாது, நீ வாட்டி இந்த மாதிரி இருப்பியான்னு சொன்னதும் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி வேற பேசிட்டு இருக்கியா, நீ என் பொண்டாட்டின்றதை நீ மறந்துடாத அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது. இப்படி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு அவரை மீட் பண்ண போயிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுமே இங்கே கூட்டிகிட்டு போயிருக்கான். ஹீரோயினை தான் அவங்க மருமகன் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அவருக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்படியே அவங்க இறந்துமே போயிடுறாரு. பிறகு அவங்க ஃபியூனல் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு போகவுமே ரொம்ப லேட் ஆகிடுச்சிருக்கு, நீ வந்து இவ்வளோ நேரமாக இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ வீட்டுக்கு போய் வந்து ஸ்டே பண்ணுன்னு சொன்னதும் நான் உனக்கு இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் உன்னை விட்டுட்டு போவேன், நான் தான் சேர்ந்து இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே சப்போர்ட் பண்ணி பேசினதுமே அவனுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இல்லையாங்க அடி பாவி நீ கடைசியில் என்னோட வா நீ மேரேஜ் பண்ணியிருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாப்பா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அவங்க, ஸோ வந்துட்டு அதனால தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பாவோட டிசிஷன் தான் இதுன்னு சொன்னதும் நான் வந்து உன்ட்ட எந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன், நான் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசியிருப்பேன்ல, என்னோட நீ ஆன்ட்டின்னு தெரிஞ்சான்னு சொல்லிட்டு பேசினதும் நீ நானும் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்மளுக்குள்ளே வந்து இந்த உறவெல்லாம் தேவை கிடையாது, நீ எப்பயும் போல் என்கிட்ட பேசு அப்படின்றத சொன்னதும் அவனுமே அதை கேட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு நைட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவள் போகிறா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பானேன்னு பார்த்தா அங்கே ரொம்ப அவனுக்கு ஃபீவர் ஆகிடுச்சிருக்கு. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கவலை ஆகிட்டு நைட் ஃபுல்லாமே அவனை ரொம்பவே இங்கே கேர் பண்ணி பார்த்துச்சேக்கா. இங்கே சரி ஓகே நீங்கள் இப்போ தூங்குங்க நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அவன் பக்கத்தில் ஹீரோயினை கிஸ் பண்ண வந்ததும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே நான் வந்து என்னறியாமே வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும் ஃபஸ்ட்டு இதை பேசுகிறதுக்கு டைம் கிடையாது தூங்குன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நெக்ஸ்ட் எங்கள் லியாங் நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வரான். என்னோட அங்கிள் உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல பர்சன் தான், ஏதாச்சும் ஒரு இது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அவர் ரொம்பவே பொசசிவ் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு பேசினதும் உன்னோட அங்கிளிடம் முடியாமல் இருந்தப்ப சில வார்த்தைகள் வந்திருக்கலாம், பட் அதை உண்மை நம்ம ஏற்றுட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்றத அவர் சொன்னதுமே பட் நீ அவரை புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன், அவர் ரொம்பவே நல்ல மனுஷன் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சரி ஓகேப்பா நீ இப்போ ஒரு விஷயம் சொல்லு, சூசியை பற்றி உன் மனசில் என்ன நினைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபேக்கான மேரேஜ்ன்றப்ப என்ன மாதிரி விஷயங்கள் இருக்க போது 2 பேத்துக்கு நடுவில்னு சொன்னதும் ஒரு விஷயம் சொல்லவா, நீ வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிச்சுக்க, பட் நீ அதை ஏற்றுக்க தான் உனக்கு மனசு இல்லை, நீ அவகிட்ட ஓப்பனாக உன்னோட லவ்வை பற்றி நீ பேசினாதானே அவன் என்ன வந்து நினைக்கிறான்னு தெரியும், இப்படியே 2 பேர் பேசாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் நைட் போல் ஹீரோட்ட ஒரு விஷயம் புரிஞ்சு
தெரிஞ்சுக்கோ, நீ யாரையோ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தானா நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மேரேஜ் வந்து உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்குன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை, நம்ம 2 பேருமே சேர்ந்து டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நீ நில்லு அப்படின்றத சொல்கிறான். நான் உண்மையிலே ரொம்ப ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது நீ தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ இதனால் எனக்கு சொல்கிறதுக்கு தைரியம் வரல, நான் இப்போ சொல்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட லவ்வையுமே அங்கே வெளிப்படுத்திடுறான். ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து கிஸ்மே பண்ணிக்கிறாங்க, ரொமான்ஸ்மே அங்கே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் சிரிச்சிட்டே அவளை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு ஃபேஸை வந்து மூடிக்கிட்டதுமே இதில் ஷை ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நீ என்னோட பொண்டாட்டி, இதில் ஒன்றும் தப்பு இல்லையேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ, ஆனால் இவன் மார்னிங் வந்து வேகமாக எழுந்திரிச்சு கிளம்ப வேணாமா, இன்னமே நீ போகாமல் இருக்கேன்னு சொன்னதும் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஆஃபீஸ் போகிற மூடு கிடையாதுப்பா, என் பொண்டாட்டி கூட சேர்ந்து ஃபுல்லாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு திரும்ப அவள் கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின்ட்ட சரி நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன், நீ இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லும்போது நான் ரொம்ப நாளாகவே நான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்லிட்டு இருக்கான். சரி நீ என்னை இப்போ வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்த, அதை பற்றி நீ எதுவுமே என்கிட்ட சொல்லலையேன்னு சொன்னதும் உன்னை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்ததுலேருந்தே எனக்கு லவ் தான், என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட பிறந்தே உன மேலே எனக்கு அட்ராக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தையுமே அவங்க சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோவை கூட்டிகிட்டு வந்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு கேட்குறா, என்னப்பா அவன் வந்து ரொம்ப மோசமானவே அதிதுன்னு பேசிகிட்டு இருந்தேன், இப்போ எப்படி அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, நான் அவரை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறான். ஸோ நம்ம ஏன் கதை கேட்டுட்டு அட சாமிங்களா போதும்டா வாய மூணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட உங்கள் அப்பா பற்றின எல்லா விஷயங்களுமே நான் விசாரிச்சு அவர் எதுவுமே தப்பு பண்ணலை, நம்ம இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி அவரை கண்டிப்பாக வெளியே கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது, ரொம்பவே அங்கே தேங்க்யூ சொல்லிச்சேக்கா. ஸோ டச் பண்ணி இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவனுக்கு ஜெலஸ் ஆகி போயிட்டு அவள் வந்து உன்னோட ஆன்ட்டி நீ மறந்து போயிடாத, கொஞ்சம் அவட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு போராம்பட்டு பேசிகிட்டு இருக்கான். நைட் போல் 2 பேருமே சேர்ந்து அங்கே பைக் ரைடிங்லாம் போயிட்டுருக்காங்க. திரும்ப ஷவர் எடுத்துகிட்டு ரொமான்ஸும் பண்ணிக்கிறாங்க. ஹேரை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொமான்டிக்காக பேசிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஆசைப்பட்ட பொண்ணு நீ தான், ஓ மேலே தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டவட்ட தன்னோட லவ் அங்கே வந்துட்டு வெளிப்படுத்திச்சேக்கான். அவளுக்காக பிறகு அங்கே கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அங்கே ரிங்கையுமே கொடுத்து அங்கே மேரேஜுக்காக வந்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டேக்கான். ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே ரொம்ப க்யூட்டான இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.